டென்டூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். சரியான அடி, தரமான அடி கொடுத்திருக்கிறாங்க. அமைச்சர் சேகர் பாபு அவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லணும். அந்த மாதிரி அடி கொடுத்ததுக்கு வாழ்த்து. இவங்களுக்கெல்லாம் இப்படி சொன்னாதானே அவங்களுக்கெல்லாம் உரைக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்கப்பா. உண்மையிலேயே அப்படி என்ன சொன்னாரு அப்படின்னா, சுசீந்திரம் தேரோட்டத்துல பாரத் மாதா கி ஜெய் அப்படின்னு சில இந்து அமைப்புகள் குரல் கொடுத்திருக்கிறாங்க. இதுல நிறைய பேருக்கு பல கேள்விகள் இருக்கு. இப்ப சுசீந்திர கோயிலுக்கும் வீர சவர்கருக்கும் என்னப்பா தொடர்பு இருக்கு? இங்க எதுக்குப்பா பாரத் மாதா கி ஜெய்ன்னு சொல்றீங்க? இது சம்பந்தமே இல்லையாப்பா, ஏன்பா இது மாதிரி குளறுபடி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பலருக்கும் பல கேள்விகள் இருக்குங்க. அமைச்சர் சேகர் பாபு அதுதான் கேட்கிறாரு. ஏப்பா உங்களுக்கும் சுசீந்திரம் கோயிலுக்கும் என்ன சம்பந்தம்? இங்க எதுக்கு நீங்க தேவையில்லாம குரல் கொடுக்குறீங்க அப்படின்னு டென்ஷன் ஆயிருக்கிறாப்புல. உண்மையிலேயே அந்த இடத்துல யாரா இருந்தாலும் டென்ஷனா தான் ஆயிருக்கும். அவர் சொல்றாரு, ஏங்க நீங்க உண்மையிலேயே அங்க இருக்கிற மக்களுக்கு, பக்தர்களுக்கு பல பேர் என்ன பண்ணாங்க, முக சுழிச்சாங்க. ஏன் இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு விஷயத்த செய்யறாங்க, இங்க எதுக்கு கோஷம் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்க என்ன பண்ணிருக்காங்க, முக சுழிச்சிருக்காங்க. உண்மையா நீங்க இருந்தீங்கன்னா, நடுநிலையரா இருந்தீங்கன்னா அங்க எடுத்து பாருங்க, மக்கள் கிட்ட கேளுங்க, மக்கள் உங்களுக்கு பதில் சொல்லுவாங்க. அங்க கலவரத்தை தூண்டுற விதமா எதுக்கு பாரத் மாதா கி ஜெய் அப்படின்னு சொல்லணும்? ஏன்னா இங்க நீங்க இந்துவா இருக்கட்டும், முஸ்லீமா இருக்கட்டும், கிறிஸ்துவா இருக்கட்டும், அவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா அமைதி ஒழுங்கு. இந்த அமைதி ஒழுங்கை ஏன் இவங்க மட்டும் பின்பற்ற மாட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஆனா அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் ஒன்று சொன்னாரு, அன்பா வரீங்களா, நாங்க என்ன பண்ணுவோம், அடங்கி போவோம், தலை வணங்கி போவோம். அதிகார திமிரோட வந்தீங்க, நிச்சயமா முட்டி மோதி பாத்துருவோம் வாங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா உங்க மத கலவரத்தை தூண்டு, இதேதான் திருப்பரங்குன்ற விவகாரத்துல இவங்க பண்ணாங்க. திருப்பரங்குன்றத்துல வேணும்ட்டுக்குன்னே இந்து அமைப்பினர் ஒரு மத கலவரத்தை தூண்டணும் அப்படின்றதுக்காகவே சதி செஞ்சாங்க. இன்னைக்கு சுசீந்திரம் கோயில்ல போயிட்டு இந்த மாதிரி ஒரு குரல் கொடுக்குறீங்கன்னா ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, அங்க போயிட்டு ஏன் அந்த குரல் கொடுக்குறீங்க, அந்த கோஷத்தை எழுப்புறீங்க அப்படின்னு. இது மற்றவர்களுக்கு முக சுளிக்கிற விஷயமா இருக்கு. அங்க எதுக்கு போகணுமோ அந்த விஷயம். ஆண்டுக்கு ஒரு வருஷம் அங்க கோயில் திருவிழா நடக்குதுங்க, அது தேரோட்டம் நடக்குது. அங்க போயிட்டு அந்த தேரோட்டத்தை நீங்க கண்டு கழிக்காம உள்ள வர பக்தர்களுக்கு இடையூறாயா இருக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி. இதுல எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, அமைச்சர் சேகர் பாபு எங்களை திட்டுனாரு, அமைச்சர் சேகர் பாபு எங்களை வேற என்ன பண்ணுவோம், கொஞ்சுவாங்களா உங்களை வச்சுக்கின்னு? எப்பா ஜுஜு ஜுஜு நீங்க நல்லா கூவுங்கப்பா, நல்லா கூவுங்கப்பான்னு கொஞ்சுவாங்களா? இந்த மாதிரி செயல்கள் ஈடுபடும் போது யாரா இருந்தாலும் கோவம் தான் வரும். அங்க அறநிலைத்துறை அமைச்சரா இருக்கிற அமைச்சர் சேகர் பாபுக்கு கோவம் வந்தது தவறே கிடையாது அப்படின்னு தான் எல்லாருமே கருத்து சொல்றாங்க. உண்மையிலேயே அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் பண்ணது சரியான விஷயம். அங்க இன்னொன்னு சொல்றாங்க, அமைச்சர் சேகர் பாபு இதோட அவர் நிப்பாட்டிட்டாரு, அது வரைக்கும் சந்தோஷப்படணும். ஏன்னா ஒரு பக்தனா, ஒரு அந்த கோயில்ல இருக்கிற பக்தனா இருந்தா, சராசரியான மனுஷனா இருந்தா என்ன கோவம் வருமோ அதுதான் அவர் வெளிப்படுத்தினாரு கண்டி. அவரு அமைச்சரா அங்க இல்ல அப்படின்றது தான் இங்க பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா வருஷத்துக்கு ஒரு முறை அந்த கோயில்ல திருவிழா நடக்குது, அந்த தேரோட்டம் நடக்குது. அங்க மக்களோட மக்களா இருந்து பக்தியா அமைதியா இருந்து என்ன பண்ணணும், நீங்க செயல்படணுமே கண்டி. அங்க எதுக்கு கோஷம் போடுறீங்க? கோஷம் போடுறதா போடுறீங்க, வேற எதுனா கோஷம் போட்டீங்களா? பாரத் மாதா கி ஜெய் அப்படின்னு ஏன் போட்டீங்க? RSS உடைய கோஷத்தை எதுக்கு பாங்க போடுறீங்க? கேள்வி கேட்கிறாருங்க. உண்மையிலே கேள்வி கேட்டாங்க. இன்னொரு மேட்டர் என்ன சொல்றாருன்னா, அங்க போய் கேளுங்க, நான் கோவப்பட்டுட்டேன், நான் திட்டுனேன் அப்படின்னு சொல்றீங்களா? உண்மையான கள நிலவரத்தை நடுநிலையாரா நின்று போயிட்டு அங்க போய் மக்கள் கிட்ட கேளுங்க, பக்தர்கிட்ட கேளுங்க, இந்த கூட்டத்தினால எத்தனை பேர் முகம் சுளிச்சாங்க அப்படின்னு அங்க போய் கேளுங்க. கேட்டிருக்காரு, உண்மையிலேயே கேட்டிருக்கிறாரு. இது கேட்க வேண்டிய ஒரு கேள்விதான், அதுல எந்தவித மாற்று கருத்து இல்ல. ஏன்னா இவங்களுக்கு எதனா ஒரு விஷயத்த இப்போ உண்மையிலேயே பாஜகவுக்கு என்னன்னா, அறநிலைத்துறை இருக்கக்கூடாது. ஏன் இருக்கக்கூடாது, எதுக்கு இருக்கக்கூடாதுன்னா, அறநிலைத்துறை இருக்கவதான் இங்க RSS அமைப்புகள் இருக்கிறவங்க, பாஜக இருக்கிறவங்க, அதே போல பாசிச சனாதனத்தை தூக்கி பிடிக்கிறவங்க எல்லாருமே அந்த கோயிலுடைய நிலங்களை ஆக்கிரமிச்சு வச்சிருந்தாங்க. இப்ப திராவிட மாடல் 2021 சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சு திமுக அரசு வந்ததுல இருந்து எப்போ சேகர் பாபு அவர்கள் அறநிலைத்துறை அமைச்சரா பொறுப்பேற்றாரோ அதுல இருந்து இது வரைக்கும் பல்லாயிரம் கோடிக்கணக்கான நிலங்கள் மீட்கப்பட்டிருக்கு. ஒரே நபரால் அபகரிக்கப்பட்டிருந்த நிலங்கள் மீட்கப்பட்டிருக்கு. கோயில் சொத்து நிலங்கள் எல்லாமே மீட்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் யாரு அபகரிச்சு வச்சிருந்தா, யாரு சுகம் கண்டிருந்தா? ஒரு தனிநபர். கோயில் நிலங்களை தனிநபர் அபகரிச்சு வச்சிருந்தாரு. அப்பெல்லாம் இவங்க எதுவுமே கேள்வி கேட்கல, அப்பெல்லாம் இவங்களுக்கு சுகமா இருந்தது. ஆனா அதெல்லாம் புடுங்கினாங்க பாத்தீங்களா? ஒரு தனிநபர் கிட்ட இருந்து கோயில் சொத்து நிலங்களை அபகரிச்சு வச்சிருந்து பல்லாயிரம் கோடிக்கு சம்பாதிச்சு அந்த நிலங்களை ஆட்டைய போடணும்னு நினைச்சாங்க பத்தி, அவங்க கிட்ட இருந்து எடுத்தாங்க பாருங்க. அதுதான் இவங்களுக்கு பொறுத்துக்க முடியல. அதனாலதான்
அறநிலைத்துறை ஒன்று இருக்கவே கூடாது. இதுக்கு முன்னாடி எல்லாம் உங்களுக்கு அந்த எண்ணம் வந்ததே கிடையாது. ஏன்னா இங்க இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியெல்லாம் உங்களுக்கு வந்து ஃபேவரா இருந்தது. ஐடெம்கே ஆட்சியெல்லாம் ஃபேவரா இருந்தது, விட்டுட்டாங்க. ஆனா அமைச்சர் சேகர் பாபு வந்து அதிரடியா நடவடிக்கை எடுத்தாரு. கோயில் நிலங்களை, நகைகளை, காணிக்கைகளை எல்லாத்தையும் மீட்டு எடுத்தார்ல. இதுதான் இவங்களால பொறுத்துக்க முடியல. அதனாலதான் இன்னைக்கு பாஜக அறநிலைத்துறையே இருக்கக்கூடாது. அப்படி இல்லாம இருந்துட்டா இன்னைக்கு பாஜக காரங்களோ மற்றவர்களோ உள்ள பூந்து பல்லாயிரம் கோடிக்கணக்கான சொத்துக்களை தான் வசம் படுத்திப்பாங்க அப்படின்றதுதான் நிதர்சனமான ஒண்ணு. இதத்தான் அமைச்சர் சேகர் பாபு எதிர்க்கிறாரு. இன்னைக்கு அந்த ஒரு விழாவில எப்படியாவது ஒரு கலவரத்தை தூண்டணும், எதனாவது ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தணும், எதனாவது ஒரு அசிங்கத்தை அமைச்சர் சேகர் பாபுக்கு உண்டு பண்ணணும் அப்படின்ற ஒரு கெட்ட எண்ணத்துலதான் இன்னைக்கு சில இந்து அமைப்பினர் போயிட்டு அங்க என்ன பண்ணிருக்காங்க, குரல் கொடுத்திருக்காங்க. இததான் வன்மையா கண்டிக்கிறாரு அமைச்சர் சேகர் பாபு. இத கண்டிச்சா என்ன சொல்றாங்க, அமைச்சர் திட்டாரு, அமைச்சர் கோவப்பட்டுட்டாரு, அப்படி பேசிட்டாரு, இப்படி பேசிட்டாரு. எப்ப இது பேசுனதான் அவர் மனுஷனா இருந்து பேசி இருக்கிறாரு. நீங்க அமைச்சர்ன்ற ஒரு சராசரி மனுஷன். அந்த இடத்துல இருந்து மற்ற பக்தர்கள் எல்லாம் அமைதி காத்துட்டு இருக்கும் போது இவங்க மட்டும் கத்துறாங்கன்னா அப்போ அந்த அமைதிக்கு குந்தகம் விளைக்கிறாங்கல்ல, அந்த ஒழுங்க கெடுக்கிறாங்கல்ல. அப்போ ஒரு சராசரி மனுஷன் அந்த கோவம் வராதா? அந்த புரோகிராமும் ஒரு அமைச்சரா இந்த ஆர்கனைஸ் பண்றாரு, அவருக்கு கோவம் வராதா? வரதா செய்யும். அப்படி அதுதான் அவர் சொல்றாரு. நான் வந்து கோவப்பட்டு திட்டேன். சும்மா யாருன்னா திட்டுவாங்களாங்க? யாருன்னா உசுப்பேத்தி விட்டாதான் திட்டுவாங்க. நீங்க போனீங்களா, கோயிலுக்கு போனீங்களா, சாமி தரிசனம் பண்ணீங்களா, சாமி தேர் இழுத்தீங்களா, ஓகே வந்துட்டு இருக்கும். அவரு என்ன சொல்றாருன்னா அரோகரா கோஷம் கூட போட்டா கூட நல்லதுதாங்க. ஆனா அதை விட்டுட்டு பாரத் மாதா கி ஜெய் அப்படின்னு சொல்றாங்க. இங்க தமிழ்நாட்டுல என்ன, தமிழ் வாழ்க, தமிழ் வளர்க, இதுதான் எங்களுடைய கொள்கை. ஆனா RSS கொள்கை திணிக்கிற மாதிரி கோஷம் போட்டதுதான் என்னால பொறுத்துக்க முடியல அப்படின்னு சொல்றாரு. இந்த அறநிலைத்துறை, அதாவது முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில வந்த அறநிலைத்துறை தான் அதிகப்படியான சாதனைகளை படைத்திருக்கு. நிறைய கோயில்களுக்கு திருமுழக்கு ஏற்படுத்திருக்கு, நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்கிறோம். ஆனா இதெல்லாம் உங்களால பொறுத்துக்க முடியல. அதனாலதான் இன்னைக்கு அறநிலைத்துறையில இந்து அமைப்பினர் சில விஷயங்களை சிலுமிஷ வேலைகள் பண்ணணும், பல கலவரத்தை உண்டு பண்ணணும் அப்படின்ற நோக்கத்துக்கு தொடர்ந்து இந்த மாதிரி செயல்பட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்றாங்க, கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. சில மூத்த பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர்கள் எல்லாமே என்ன சொல்றாங்கன்னா, பல கட்சி தலைவர்கள் என்ன சொல்றாங்கன்னா இந்த நிகழ்வுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. கோயிலுக்கு போனீங்களா, சாமி கும்பிட்டீங்களா, வந்தீங்களா விட்டுட்டு அங்க போயிட்டு பாரத் நீங்க ரோட்ல கூட போய் நின்று கோஷம் விடு. அவர் என்ன சொல்றாரு, சேகர் பாபு என்ன சொல்றாரு, எங்க கோஷம் போடுறதே எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது, அது உங்களுடைய கொள்கை, அது வந்து அது எங்களுக்கு தேவையில்லை. அது நீங்க எங்கன்னா ஒரு இடத்துல போயிட்டு நின்று கொள்கையை நீங்க கோஷம் போடுங்க, எதனா பண்ணுங்க. ஆனா சாமி கும்பிடுறதுல பொது இடத்துல வந்து நீங்க இந்த மாதிரி கோஷங்கள் போடுறதா பொறுத்துக்க முடியல. அமைச்சர் சேகர் பாபு மென்ஷன் பண்ணி இருக்கிறாரு. நீங்க பொது இடத்துல வந்து அமைதிக்கு அங்க வந்து பக்தி அப்படின்னா ஒரு அமைதி, ஒரு ஒழுங்கு, அதை கெடுக்கிற விதமா தானே நீங்க என்ன பண்றீங்க, கோஷம் போடுறீங்க. நீங்க தனியா போய் கோஷம் போடுங்க, ரோட்ல போய் கோஷம் போடுங்க, எங்கன்னா நின்று கோஷம் போடுங்க. சுசீந்திரன் கோயிலுக்கும் வீரசாவருக்கும் என்னங்க சம்பந்தம் இருக்கு? எதுக்குங்க அங்க வந்து கோயில்ல கோஷம் போடுறீங்க? கேட்கறது நியாயம் தானங்க. இதுக்கு பதில் சொல்லுங்கன்னா சொல்ல மாட்டாங்க. ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்துக்களை பறிச்சுட்டாங்க, இந்துக்களை வந்து திட்டாங்க, இந்துக்களை வந்து இது பண்ணிட்டாங்க. இந்துக்கள் அங்க இருந்தவங்களும் இந்துக்கள் தான், நீங்க மட்டும்தான் இந்துக்கள் எல்லாம் கிடையாது. உங்களை மாதிரி சாமி கும்பிட்டு இருந்தாங்களே அவங்களும் இந்துக்கள் தான். உங்களை திட்டுனார்ல அமைச்சர் சேகர் பாபு, அவரும் இந்து தான். யாருமே இங்க வந்து இந்துக்கள், இங்க இந்துக்களை பிரிக்கிறதே உங்க சனாதனமும் உங்க பாசிசம் தான். நிதர்சன உண்மை. இதெல்லாம் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க இந்துக்களை திட்டாங்க, அமைச்சர் திட்டார், அப்படி இப்படின்னு சொல்றாரு. ஏங்க கோயிலுக்கு போனீங்களா, என்ன பண்ணுமோ அதை பண்ணிட்டு வரதை விட்டுட்டு தேவையில்லாம கோஷங்களை போட்டுட்டு இது பண்ணா பல விமர்சனங்கள் வரதா செய்யும். சோ இந்த மாதிரி ஒரு கோஷங்களை வேணும்னே சில இந்து அமைப்புகள் செய்யறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு தான் அமைச்சர் சேகர் பாபு முன்வைக்கிறாரு. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.